இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் மாவுலாம் பசஞ்சு வச்சுருந்தாங்க. சரி சப்பாத்திக்கு என்ன தொட்டுக்கதான்னு கேட்டால் மதியானம் வச்சுருக்க கூட்டு இருக்குன்னாங்க. சரி அது சரிப்பட்டு வராது, சிக்கன் கிரேவி சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் சிக்கன் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். நம்ம வீட்டில் சப்பாத்தி அப்படின்னாலே ஒரு குட்டி செஃப் வந்து என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப தொல்லை கொடுப்பாரு. நேற்று ஒரு 4-5 கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜெய் குட்டியாக இருக்கும்போது உங்களோட வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஆமாம், ஜெய்யோட 3rd மந்த் இருக்கும்போது தான் நான் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸும் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேற்று. அப்படியே நம்ம சிக்கன் குழம்புக்கு எப்படி தாளிப்போம், பட்டை கிராம்புலாம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு மட்டும்தான் வெஜ்ஜு கூட்டு, நாங்களாம் சிக்கன் கிரேவி தான் சாப்பிட போகிறோம். நிறைய பேர் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒரு நாளைக்கு 1 டைம் வந்து கண்டிப்பாக வாமிட் வந்துடும். ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சேஷன் இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த எலுமிச்சம்பழம், புளிப்பு மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி செய்ய 20 நிமிஷம் தான் ஆகும். ஒரு 4 விசில் குக்கர் மூடியை போட்டு விட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியை விட இட்லி, தோசைக்கு இந்த கிரேவி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்பாத்தி அப்படின்னாலே எங்கள் மாமியார் வந்து திரட்டி கொடுத்துருவாங்க. கிச்சனில் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து நான் சுட்டு எடுத்துருவேன். உங்கள் வீட்டு பசங்க இன்னமும் நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சா இது மாதிரி தான் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு போயிட்டு விளையாட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னமும் எங்கள் வீட்டில் இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சா, அவ்வளோதான். நல்லா டெம்ப்டாக இருக்கும். நான் அதில் உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கறி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் போணுச்சு. உங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள்.